இவரை எப்படி வழிபட்டால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் பலவிதமாக சொல்லியிருக்காங்க. அதை எப்படி செய்யணும், அந்த வழிபாடு செய்வதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவர்கள் கால பைரவரை 6 தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு சிகப்பு அரளிகளால் பைரவ சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டால் கூடிய விரைவில் சந்தான பாக்கியமானது ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல தீராத வறுமை இருக்கு, அந்த வறுமை தீர்வதற்கு வழியே இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களாக இருந்தா வெள்ளிக்கிழமையில மாலை வேளையில வில்வ இலைகளாலையும் வாசனை மலர்களாலையும் பைரவருக்கு அர்ச்சனை செய்து, அதாவது தொடர்ந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் வில்வத்தாலும் வாசனை மலர்களாலும் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கொடுமையான வறுமை தாரித்திரமானது நீங்குது. இதே போல இழந்த பொருள், நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு பொருள் களவாடப்பட்டுருச்சு, இல்ல நம்ம ஒரு பொருளை இழந்து விட்டோம் அப்படின்னா அந்த பொருளை மீண்டும் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா பைரவர் முன்னாடி ஒரு சின்ன விளக்குல ஒரு சின்ன துணியில மிளகை கட்டி அந்த அகல் விளக்குல போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அவருக்கு அர்ச்சனை செய்து அந்த தீபத்தை நாம அவருக்கு மிளகு தீபத்தை ஏற்றும் பொழுது பைரவரினுடைய அருளால அந்த மிளகு எப்படி கருகி ஒண்ணுமில்லாம நெடியை மட்டும் கொடுத்து விட்டு போகிறதோ அதை போல நம்மளுடைய பொருளை எடுத்து சென்றவர்களுக்கு பலவிதமான தாபங்கள் ஏற்பட்டு நமக்கிட்ட இருந்து எடுத்த பொருளை நம்ம கிட்டயே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒவ்வொருத்தரினுடைய ஜாதகத்துல 7.5 சனி, அஷ்டம சனி அப்படின்னு பலவிதமான நவகிரக உபாதைகள்னால கஷ்டப்படக்கூடியவர்கள் பைரவரை எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டா, பைரவருக்கு சனிக்கிழமைகள்ல சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்து நம்ம பைரவரை வழிபடும் பொழுது பைரவருக்கு சனிக்கிழமைகள்ல மிளகு தீபத்தை நாம போடும் பொழுது பைரவரினுடைய அருள் ஏற்பட்டு 7.5 சனி, அஷ்டம சனி போன்ற கிரக பீடைகள்ல இருந்து நாம தப்பிக்கலாம்.